தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உருவாக்கம் குழப்பத்தை ஏற்படுத்தும் உவிந்து விஜயவீரவின் கருத்து. யோசித்த ராஜபக்சவின் விசாரணை அறிக்கையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். தமிழர்கள் காணியின் விகாரையை நிறுவ வேண்டியதன் பின்னணி என்ன? ரவிகரன் எம்பி கேள்வி. ராஜபக்ஷ குடும்பத்தை பழிவாங்குவதே திசை காட்டியின் நோக்கம், கடுமையாக சாடும் மகிந்த. பெட்ரோல் விலையை 125 ரூபாவால் உடனடியாக குறைக்கலாம், அம்பலமாகும் உண்மைகள். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும், அர்ஜுனா சபையில் வலியுறுத்தல். சுரேஷ் சாலேவுக்கு உயிர் ஆபத்து இல்லை, வாயால் உண்ண மறுப்பதே பிரச்சனை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிக்கை. இலங்கையை உலுக்கிய பெண்ணின் படுகொலை, யாழில் சிக்கிய பிரதான சூத்திரதாரி. தமிழீழ விடுதலை புலிகள் ஏன் உருவாக்கப்பட்டனர்? அந்த அமைப்பை இந்தியாவே உருவாக்கியது. அன்று இந்தியாவின் நண்பராக இருந்த ஸ்ரீமாவோ அம்மையாருக்கு எதிராக ஜே.ஆர். ஜெயவர்தன செய்த காரியத்திற்காகவே தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதனால் இனப்பிரச்சனை என்பது சிங்கள தமிழ் பிரச்சனை அல்ல என இரண்டாம் தலைமுறை கட்சியின் தலைவரும் ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீரவும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சியொன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றும் போதே இதனை இவர் தெரிவித்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் அவர் மேலும் குறிப்பிட்ட விடயங்கள்: தமிழீழ விடுதலை புலிகளின் உருவாக்கம் தொடர்பில் பயமின்றி எந்த இடத்திலும் நான் பேசுவேன், அதை நான் பொறுப்பேற்கின்றேன். இந்த அமைப்பு உருவாவதற்கும் போஷிப்பதற்கும் பின்னால் இருந்தது இந்தியாதான். பயிற்சி மற்றும் தங்குமிடங்கள் அனைத்தும் அங்கேயே இருந்தன. இறுதியாக இந்தியாவுக்கே அது தலையீடியாக மாற்றமடைந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டனர். எனவே இவை அனைத்திற்குள்ளும் கூறப்படும் கதை என்னவென்றால், இந்த நாடு துன்பப்படுவதை பற்றியதாகும். உலகில் இதுவரை பல நாடுகள் 2 துண்டுகளாக உடைக்கப்பட்டன. சூடான், வட சூடான், தென் சூடான், டார்பர் என ஒரு பகுதி பிரிக்கப்பட்டது. பப்புவா நிவ்கினி, கினியா மற்றும் நியூ கினியா என 2 துண்டுகளாக உடைக்கப்பட்டது. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. இன்றும் கூட ஜம்மு காஷ்மீரில் அடித்துக் கொள்கிறார்கள். சூடானின் இன்று மனிதர்கள் கொல்லப்படுவதை யாரும் கண்டுகொள்வதில்லை. அப்படியென்றால் இந்த பிரித்தாள் கட்சி யாருக்கு தேவை? இப்போது நாமும் கட்சி ரீதியாக அடித்துக் கொள்கிறோம். இந்த அரசாங்கத்தின் விதியும் சர்வதேச சக்திகளின் தீர்மானிக்கின்றன. கடந்த அரசாங்கத்தின் விதியையும் அவர்கள்தான் தீர்மானித்தார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது எதிரி நமது சக மனிதன் அல்ல. குறைகள் இருக்கலாம். அனுர உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளிடம் குறைகள் இல்லை என்று நான் கூறவில்லை. நான் முழுமையானவன் என்று கூறவில்லை. அதற்கு அப்பால் சிந்திக்குமாறுதான் நான் அழைப்பு விடுக்கின்றேன். அதனை நாம் புரிந்து கொண்டால் அதற்குரிய பதிலும் நமக்கு கிடைக்கும் என்று நான் நினைவு கூறுகிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படை 45வது கடற்படை மாணவர்கள் கேடெட் குழுவின் ஆட்சேர்ப்பிற்கு அடிப்படை தகமைகளில் ஒன்றான காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் சிங்கள பாடத்திற்கு சிறப்பு சித்தியை யோசித்த ராஜபக்ஷ பெற்றிருக்கவில்லை. மேலும் அவரது கல்வி சான்றிதழ்கள் அடங்கிய ஆவணங்கள் அவரது தனிப்பட்ட கோப்பிலிருந்து திட்டமிட்ட முறையில் காணாமலாக்கப்பட்டிருப்பதாக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட விசேட கடற்படை குழுவின் விசாரணை குழுவின் தலைவர் ரியட் அட்மிரல் DWB வெத்தேவ, உறுப்பினர்கள் கொமாண்டோ USR பெரேரா மற்றும் கொமாண்டர் MMVB மெதகொட ஆகியோர் கண்டுபிடித்தவை. அதேபோன்று அக்கால பகுதியில் திருகோணமலை கடற்படை அகாடமியில் பணியாற்றிய சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் யோசித்தவின் குழு உறுப்பினர்கள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட முழுமையான அறிக்கையிலேயே மேற்குறிப்பிட்ட தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது: ஒரு நிறைவேற்று அதிகாரியாக தகுதி பெற்றிருக்கும் டோரா ரக தாக்குதல் படகுகள் அல்லது பிற கடற்படை கப்பல்களில் கடல் பயிற்சி பெறுவது கட்டாயமாகும். எனினும் யோசித்த விடயத்தில் இந்த விதிமுறைகள் முற்றிலும் மீறப்பட்டிருந்தன.
யுத்தம் உச்சகட்டத்தில் இருந்த அக்கால பகுதியில் யோஷித்த ஒரே ஒரு முறை மாத்திரமே கடல் பயிற்சிக்காக சென்றிருந்தார். யோஷித்தவை எவ்வித ஆபத்தான கடல் பயிற்சிகளிலோ அல்லது கடமைகளிலோ ஈடுபடுத்த வேண்டாம் என அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கர்நாகொடவினால் பயிற்றுவிப்பாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஒரு கடற்படை அதிகாரிக்கு அத்தியாவசியமான பாடங்களுக்கான வரைபடம் வாசித்தல் மற்றும் ராடர் கண்காணிப்பு போன்ற முக்கியமான நடைமுறை பயிற்சிகளை அவர் பூர்த்தி செய்திருக்கவில்லை. எழுத்து பரீட்சைகளில் யோசித்தவை சித்தியடைய செய்வதற்கு அப்போதிருந்த பரீட்சைகளுக்கு உயர்மட்டத்திலிருந்து கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தன. இலங்கையின் எந்த ஒரு பாதுகாப்பு பிரிவிலும் 2 வருட கடற்படை மாணவர்கள் பயிற்சி காலத்தின் போது அனைவரும் கடுமையான ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டு முகாம்களில் தங்கி இருக்க வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்கு மாத்திரமே விடுமுறை வழங்கப்படும். ஆனால் யோஷித்த ராஜபக்ஷ பயிற்சி காலத்தில் பெரும் பகுதியை கொழும்பில் உள்ள தனது வீட்டிலேயே கழித்தார். முகாமில் இருந்த சந்தர்ப்பங்களில் கூட அவர் ஏனைய மாணவர்களுடன் இணைந்து வாழவோ அல்லது அதிகாரிகளின் உணவு விடுதிக்கு செல்லவோ இல்லை. அவருக்கே என்று ஒதுக்கப்பட்ட விசேட கடற்படை பங்களா ஒன்றிலேயே அவர் வசித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் மனித புதைகுழிக்கான நீதியை கோருவதுடன் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி போன்றவற்றிற்காகவும் தொடர்ந்து போராடி வருகின்றனர் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு அவர் கருத்து தெரிவித்துள்ளார். நிர்வாக மட்டங்களை வலுப்படுத்தல், நோக்கங்களை தொலைத்து கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் பங்குதாரர்களாக இன்றளவும் செயல்படும் தொல்லியல் திணைக்களம், மகாவலி அதிகார சபை, வனவளத்துறை, வன உயிரியல் திணைக்களம் என்பவற்றின் நோக்கத்துக்கேற்ப வழிப்படுத்தல் என்பவற்றிலும் இவ்வரசு கவனம் கொள்ள வேண்டும். கொக்கு தொடுவாயில் தனியார் காணியில் அத்துமீறி உப்பளம் அமைக்க கொடுப்பதா மகாவலி அதிகார சபையின் வேலை, அல்லது தமிழர் விளை நிலங்களுக்கு குறுக்காக வேலி போடுவதா அதன் வேலை? நீதிமன்ற உத்தரவுகளை புறந்தள்ளி வெளிப்படையான ஆய்வுகளை புறந்தள்ளி படையினர் போலீசாரின் பாதுகாப்போடு இரகசியமாக தமிழர் தொல்லியல் அடையாளங்களை சிதைப்பதா தொல்லியல் திணைக்களத்தின் வேலை? முற்றுமுழுதாக இராணுவ பாதுகாப்புக்குள் இருந்த குருந்தூர் நிலையில் நாங்கள் வழிபட்டு வந்த அந்த சூலத்தை திருடியது யார்? இவ்வாறான தமிழர் பண்பாட்டு வழிபாட்டு அடையாளங்களை திருடுவதுதான் படையினர் பணியா? சிங்கள பௌத்தர் இல்லாத கொக்குழாயில் அந்த பெரிய விகாரியை, அதுவும் தமிழர் காணியில் நீங்கள் நிறுவ வேண்டியதன் பின்னணி என்ன? சிங்கள மக்களே வாழாத வெட்டுவாய்க்காலில், வட்டுவாகல் என்று சொல்லப்படுகின்றது, நீங்கள் கட்டிய அந்த விகாரைக்குரிய பின்னணி என்ன? அங்கு புத்தர் பெருமான் வருகை தந்தாரா அல்லது சிங்கள பௌத்தர்கள் வசித்தனரா? இவற்றையெல்லாம் நிறுவி இனி எப்படியெல்லாம் வரலாற்றை மாற்றப் போகின்றீர்கள்? பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாட்டின் அபிவிருத்தியை வரி அறவீடுகளால் மட்டும் கண்டுவிட முடியாது. ஒட்டுமொத்த தீவையும் பௌத்த சிங்கள முலாம் பூசுவதன் ஊடாகவும் கூட ஏற்படுத்திவிட முடியாது. இந்த தீவின் பல்வகைமையை கண்ணியப்படுத்துங்கள். இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் திணைக்களங்களை தூய்மைப்படுத்துங்கள். உற்பத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்த எங்களின் நிலங்களை எங்களிடம் தாருங்கள். இன்றளவில் 400 தாண்டும் எங்கள் உறவுகள் என்புகளாகி செம்மணியில் இன்றும் சாட்சிகளாக நீதிக்காக காத்திருக்கின்றார்கள். மறுபுறம் எங்களுக்காக உடன் நின்றவர்கள் சிறையில் அரசியல் கைதிகளாக விடுதலைக்காக காத்திருக்கின்றார்கள். உங்களிடம் நம்பி ஒப்படைத்து இன்றளவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக நாம் தேடிக்கொண்டிருக்கும் எங்கள் உறவுகளை எங்களுக்கு தாருங்கள். இவற்றுக்கு விடை இல்லாத வரை நல்லிணக்கம் எப்படி மலரும்? நல்லிணக்கம் மலராத வரை தீவிலே அபிவிருத்தி எவ்வாறு விளையும்? இந்த தீவிலும் கூட நீதி என்பது அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும். வழி செய்யுங்கள். அடுத்ததாக ஒரு குறிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியானது தற்போது நாட்டிலே பாரிய மனித புதைகுழியாக இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 390 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக சிறார்கள், பெண்கள், ஆண்கள், முதியோர் என
பலதரப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகளும் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் இந்த புதைகுழி விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற பெருத்த எதிர்பார்ப்புடன் இருக்கும் எமது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதியமைச்சரின் இந்த கருத்து நம்பிக்கை தருவதாக அமைந்துள்ளது. லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். யாழ்ப்பாணம் சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பிரதான குற்றவாளியான இராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு நீதிமன்றனால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிற்பாடு குறித்த இராணுவ லான்ஸ் கோப்ரல் செம்மணியில் படையினரால் 300-400 வரையான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய தகவல்களின் அடிப்படையில் அக்கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் 15 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதனை அடுத்து சந்திரிகா குமாரதுங்க அரசு இந்த புதைகுழி விசாரணையை கிடப்பில் போட்டிருந்தது. தற்போது செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டு இந்த அரசின் காலத்தில் மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பன்னாட்டு விசாரணைகள் முன்னிலையில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது மனைவி மூலம் ஜனாதிபதிக்கு சோமரத்ன ராஜபக்ச கடிதம் ஒன்றினை எழுதியிருந்தார். உறுப்பினர்களே, உங்களுடைய காலம் நேரம் முடிவடைகிறேன்னு ஒரு சின்ன ஒரு நிமிஷம், ஒரு 1 மினிட். அக்கடிதத்தில் செம்மணியை தவிர அரியாலை, கொழும்புத்துறை பகுதிகளிலும் இராணுவத்தினரால் சடலங்கள் புதைக்கப்பட்ட தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த வாரம் செம்மணிக்கு வருகை தந்த நீதியமைச்சர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால்தான் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ச கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆகவே இது விடயத்தில் கூடிய கவனம் எடுத்து இந்த உண்மை தன்மையை வெளிக்கொணர வேண்டும் என இந்த சபையை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அனைவரும் திட்டமிட்ட முறையில் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய திசை காட்டி அரசானது ராஜபக்ஷ குடும்பத்தினரை பழிவாங்கும் ஒன்றை நோக்கத்துடன் தான் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் எம்மை குறிவைத்து எந்த ஒரு வகையிலும் இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளை அரசு மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. மாறாக தற்போதைய கடுமையான பொருளாதார சூழலில் சிக்கியுள்ள நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவே அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்குவதற்காகவோ அரசு எந்தவித முறையான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அரசின் இத்தகைய பழிவாங்கல் அரசியல் போக்கு மற்றும் பொருளாதார தோல்விகள் காரணமாக தற்போதைய ஆட்சியின் மீது நாட்டு மக்கள் மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே கடுமையான அதிருப்தி அடைந்துள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் உறுதியளித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அமர்வில் இடம்பெற்ற கரைவலை மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் சபையொத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் உரையாற்றியதாவது, கிளிநொச்சி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு திட்டத்தில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவையும் வழங்குவேன் என்றார்.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலேவுக்கு இன்று பிரத்யேகமாக எந்தவொரு விசேட அறையும் தயாரிக்கப்படவில்லை. அங்குள்ள சாதாரண அறையிலேயே அவர் வைக்கப்பட்டுள்ளார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த அறைகள் 2024 செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்டவை அல்ல. அதற்கு முன்னரும் பலர் இந்த விசாலமான அறைகளில் வைக்கப்பட்டிருந்த போதும் எவ்வித முறைப்பாடுகளும் எழுந்திருக்கவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அவருக்கு உணவு வழங்கப்படாமை இங்கு பிரச்சினை அல்ல, மாறாக அவர் வாயினால் உணவு உட்கொள்ள மறுப்பதே பிரதான பிரச்சனையாகும். எனினும் தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தொடர்ந்து உள்வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர் தற்போது சுயநினைவுடன் நடமாடுவதுடன் தனது ஆடைகளையும் அவரை அணிந்து கொள்கிறார். வாயினாலன்றி மூக்கின் ஊடாக இடப்பட்டுள்ள குழாய் வழியே நேரடியாக உணவு அவரது வயிற்றிற்கு செலுத்தப்படுவதனால் அவருக்குரிய ஊட்டச்சத்துக்கள் சரியாக கிடைக்கின்றன. அவருக்கு வீட்டில் இருந்தும் உணவு வந்து கொடுக்கப்படுவதுடன் அந்த அளவு போதாது எனின் இன்னும் கூடுதலாக கொண்டு வந்து தருமாறு அவரது மனைவியிடம் கூற முடியும். அவ்வாறு கொண்டுவரப்படும் உணவை அவரது மனைவியே அந்த குழாய் வழியாக அவரது வயிற்றிற்குள் செலுத்துகின்றார். அதன் அடிப்படையில் அவர் எவ்வித பிரச்சனையுமின்றி இருப்பதால் அவரது உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அவர் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதற்காக வெளியே மேடைகளை அமைத்தோ கூட்டங்கள் மற்றும் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடாத்தியோ அல்லது பூஜைகளை நடாத்தியோ எந்த ஒரு பயனும் இல்லை. வெளியே பதாகைகளை கட்டுவதை விடுத்து அவரது மனைவியையும் பிள்ளைகளும் அவரிடம் சென்று உணவை உட்கொள்ளுமாறு கூறினால் இந்த பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும். நாட்டில் இடம்பெற்ற மிக கொடூரமான கொலை சம்பவங்கள் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. எனவே இந்த குற்றப்புலனாய்வு விசாரணை செயல்முறைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதே ஒரு பிரஜையின் பொறுப்பாகும். எனவே அதற்கமைய அவர் செயற்பட வேண்டும் என்றார். கண்டி தெல்தெனிய பகுதியில் காரில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் வைத்தியரின் கொலை தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வார காலமாக தலைமறைவாகியிருந்த நிலையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரும் அவரது மனைவியும் நேற்று வெள்ளவத்தையில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு பேருந்து மூலம் பயணிப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் யாழ்ப்பாண பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என நுவரேலியா பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காரொன்றில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. இவ்வாறு உயிரிழந்தவர் வெலிகம பலல்ல பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் அம்பாறையில் உள்ள வைத்தியசாலையொன்றில் வைத்தியராக பணியாற்றியவர் எனவும் தெரிய வந்துள்ளது. பின்னர் அந்த பணியில் இருந்து விலகியிருந்தார் எனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த பெண் தனது காதலன் என கூறப்படும் சந்தேக நபருடன் கடந்த 16ஆம் தேதி நுவரேலியா பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றிற்கு வந்துள்ளார். அன்றைய தினமே இரவில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டு சடலத்தை காரில் ஏற்றிய காதலன் மறுநாள் காலை தெல்தெனிய பகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதன் பின்னர் சந்தேக நபரான காதலனே தெல்தெனிய போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த மரணம் குறித்து தகவல் வழங்கியுள்ளார் என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான சந்தேக நபர் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என்றும் பலரை ஏமாற்றி பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.